திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் கால 6 மாதத்துக்குள் முடிகின்ற போது அந்த காலம் 6 மாத காலம் முடிகின்ற பொழுது அதை கால நீடிப்பு செய்திருந்தால் அது தொடர்ந்து இருக்கும். அதை நீடிப்பை செய்யாதது திமுக. நடிக்கிறாங்க. இன்றைக்கு கூட என்ன சொல்றாங்க? மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லல, மத்தியில ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும். அதுக்காகத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டாடுறாங்க. மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு அரசாணை வெளியிட்டு அனைத்து பூர்வாங்க பணிகளும் நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். இதை தட்டி கழிப்பதற்காக, மக்களுடைய பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக இன்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் வந்துட்டது. அங்க வன்னீர் பெருமக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி. வாக்குகளை பெறுவதற்காக அவசரமாக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டார். ஓட்டுகளை பெறுவதற்கு தான் கொண்டாரா ஒழிய இன்றைக்கு சமுதாய மக்கள் பல்வேறு ஜாதி அமைப்புகள் அவருடைய கோரிக்கை ஏற்று அவர் கொண்டு வரவில்லை. நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காகத்தான் இதே கொண்டார. அதிமுக அப்படி அல்ல. ஏற்கனவே பல்வேறு ஜாதி அமைப்புகள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அதிமுக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு உத்தரவு பிறப்பித்த அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் முழுக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கின்றது.